ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி குக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் 2019 உள்ள ஒரு 50 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த 50 வந்து எனக்கு முக்கியமான தோணுத ஒரு 50 கரண்ட் அஃபேர்ஸு. உங்களுக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் சொல்லலை அப்படின்ட்டு இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இதிலேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸை வந்து எடுத்து நம்ம இன்னொரு வீடியோவாக வந்து மார்ச் 2019 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போடுவோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து படிக்கிறது தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். லோக்பாலோட முதல் தலைவர் வந்து யார்? பினாக்கி சந்திர கோஷ். இவர் வந்து குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்பட்டார். லோக்பால்னா என்னென்னா ஊழல்களை தடுப்பதற்கான அமைக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து லோக்பால். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா பற்றி தனியாக வந்து டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போ லோக்பாலோட முதல் தலைவர் யாருன்னு கேட்டால் பினாக்கி சந்திர கோஷ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது, பாகுபாடுகள் ஒழிப்பு அதோட பரப்புரை முழக்கம் என்னென்னா வாட் இஃப். பாகுபாடே இருக்கக்கூடாது மக்களிடையே அப்படின்ட்டு ஒரு பரப்புரை முழக்கம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. இது வந்து என்னென்னா வாட் இஃப். இது வந்து கேட்கலாம். அடுத்த, பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை. இப்போ வந்து பக்கத்து நாட்டிலேருந்து இந்தியா மேலே குண்டு போடுறாங்கன்னா அதை வந்து இந்தியாவோட இந்த சேட்டலைட்டு இந்த ஏவுகணை வந்து போய் அதை வந்து தகர்த்துரும், இந்தியாவுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல். அந்த ஏவுகணையை வந்து டிஆர்டிஓ அமைப்பு வந்து பிப்ரவரி 28 வந்து இது செயல்படுத்தி அப்ரூவல் வாங்கிட்டாங்க, சக்ஸஸாக இருக்குது. அதோட ஏவுகணையோட பேர் வந்து என்ஏஜி ஏவுகணை, நேஷ்னல் அட்டாமிக் கைடட் மிஷின். இது வந்து ஆன்டி டேங்க் கைடட் மிஷின்ஸை வந்து அழிக்கக்கூடியது தான் வந்து இந்த இது. அடுத்தது, நப்பா ஜாங்கிரி அணை. அது வந்து எந்த ஆற்றின் குறுக்கில் வந்து கட்டப்பட்டுள்ளது? சட்லஜ் ஆற்று. ஹிமாச்சல பிரதேசில் உள்ள சட்லஜ் ஆற்றோட குறுக்கில் தான் நப்தா ஜாங்கிரி அணை வந்து கட்டப்பட்டுள்ளது. இப்போ சிஏஜி மேற்பார்வை அப்படின்னா என்னென்னா கணக்கு தணிக்கையாளர்கள் இருக்கார்ல, அவர் வந்து கொடுக்கக்கூடிய கணக்கு வழக்குகள் வந்து சரியாக இருக்கா, அவர் ஏதாட்டும் ஊழல் பண்ணுறாரா அப்படின்ட்டு அவரை கண்காணிக்கிறதுக்காக மத்திய அரசு வந்து ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்கு. அந்த அமைப்பு தான் என்னென்னா என்எஃப்ஆர்ஏ அமைப்பு. அதோட ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கூட கேட்கலாம். நேஷ்னல் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி தான் வந்து அதோட ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்தது, உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி பூங்கா எங்கு உள்ளது? கர்நாடகா மாநிலம் தும்குருவோட மாவட்டத்தில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து இருக்குது. இங்கே வந்து 2000 மெகாவாட் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது, ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை போட்டி பெண்கள் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றது யார்? இது வந்து உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் வந்து ஏர் பிஸ்டல் வந்து தங்கம் வென்றது யாருன்னா வந்து ஹரியானாவை சேர்ந்த மானு பார்க்கர் வந்து தங்கம் வாங்கிட்டாங்க. இதே இதில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து மானு பார்க்கரும் சௌரி சவ் அப்படின்ட்டு ஒரு ஆண் அப்படின்ட்டு ஒரு ஆணும் சேர்ந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கினாங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் வந்து தங்கம் வாங்கின ஆண் பெருவர் யாருன்னா சௌரி சவ். இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து 10 மீட்டரில் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்தது, நமது கிராமம் நமது வளர்ச்சி என்ற திட்டத்தை வந்து கொண்டு வந்த மாநிலம் ஒடிசா. நிதி தொழில்நுட்பங்களில் உள்ள சிக்கல்களை வந்து தவிர்க்க வந்து சுபாஷ் சந்திர கார்க்னு ஒரு குழுவை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்கு. குஷி திட்டம் அப்படின்னா என்னென்னா இலவசமாக வந்து சானிட்டரி நாப்கின் வழங்குது வந்து குஷி திட்டம். இதை வந்து ஒடிசா மாநிலம் வந்து கொண்டு வந்திருக்கு. அடுத்தது, வேர்ல்டு வைல்டு லைஃப் டே கருப்பொருள் என்ன? காட்டு விலங்குகளோட கருப்பொருள் என்னென்னா வந்து பெரிய பூனைகள் வேட்டை அச்சுறுத்தலின் கீழ். அடுத்தது, ஜுன்ஜுனு மாவட்டத்தில் ராஜஸ்தானில் உள்ள மாவட்டத்தில் வந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் கல்வி கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு இது வந்து ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது, மகளிர் திரைப்பட விழாவுக்கான கருப்பொருள் என்ன? ட்ராவலிங் உமன். மகளிர் திரைப்பட விழாவுக்கான கருப்பொருள் வந்து ட்ராவலிங் உமன். அடுத்தது, சர்வதேச மகளிர் தின கருப்பொருள் என்ன? சர்வதேச மகளிர் தினத்தோட கருப்பொருள் என்ன? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். டைம் இஸ் நவ், ரூரல் அண்ட் அர்பன் ஆக்டிவிட்டீஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் உமன் லிவ்ஸ். இதை நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து முக்கியமான கேள்வி கேட்கலாம். டைம் இஸ் நவ், ரூரல் அண்ட் அர்பன் ஆக்டிவிட்டீஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் உமன்ஸ் லிவ்ஸ். அடுத்தது, நாரி சக்தி புரஸ்கார். இந்த அவார்டை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? இது வந்து சட்டம் மற்றும் நிதி சார்ந்த அவார்டு. இது வந்து கீதா மிட்டலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நாரி சக்தி புரஸ்கார் அவார்டு வந்து சட்டம் மற்றும் நிதி சார்ந்தது. இது கீதா மிட்டலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது, உதயம் ஷகி
அப்படின்னு ஒரு வலைதளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. எதுக்காண்டினா பெண் தொழில் முனைவோருக்காக. சுய தொழில் செய்வாங்கள்ல பெண்கள், அவங்களுக்காண்டி உதயம் ஷகின்னு ஒரு ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை உருவாக்கினோட அமைச்சகம் என்னென்னா மத்திய அமைச்சகத்தில் குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, சூரிய ஆற்றலால் இயங்கும் இந்தியாவின் முதல் யூனியன் பிரதேசம் எது? டையூ. டையூவில் உள்ள முழு இதுவுமே வந்து சூரிய ஆற்றலால் இயங்கக்கூடிய அமைப்பு தான் வந்து டையூ. 2025க்குள் காசநோய் ஒழிப்போம், இது வந்து இந்தியாவோட நோக்கம். டிபி இல்லாத இதை வந்து நம்ம உருவாக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட நோக்கம். அடுத்தது, மகாநதி ஆற்றின் குறுக்கே கங்கல் அணை கட்டப்பட்டுள்ளது. அடுத்தது, போஷன் அபியான் திட்டம் அப்படின்னா என்னென்னா ஊட்டச்சத்தை வந்து அதிகரிக்க, குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து ஊட்டச்சத்தை அதிகரிக்க உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து போஷான் அபியான் திட்டம். போஷான்னாலே எப்படி பார்த்தாலே போஷான் அப்படின்னாலே ஊட்டச்சத்து தான் நமக்கு ஞாபகம் வரும். அதனால் போஷான்னா ஊட்டச்சத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, யமுனை ஆற்றில் கலக்கும் கழிவு நீருக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவதற்காக ஹரியானா அரசு வந்து ஒரு குழுவை ஆரம்பிச்சிருக்கு. அந்த குழுவோட பேர் என்னென்னா ஓம் பிரகாஷ் தங்கர் குழு. குழுவோட பேர் வந்து ஓம் பிரகாஷ் தங்கர் குழு. அடுத்தது, மார்ச் 14 என்ன தினம்? பை தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. 22/7 3.14 இதான் வந்து பையோட வேல்யூ. அந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. 105வது இந்திய அறிவியல் மாநாட்டை நடத்தும் நகரம் வந்து இம்பால். 105வது இந்திய அறிவியல் மாநாட்டை நடத்தும் நகரம் வந்து எது? இம்பால். இந்தியாவின் 15வது நிதிக்குழுவின் புதிய இணை செயலர் வந்து யாருன்னா ரவி கோட்டா. 25, சௌபாக்கியா திட்டம். சௌபாக்கியா திட்டம் வந்து அனைவருக்கும் மின்சாரம்ங்குது அந்த நோக்கம் தான் வந்து சௌபாக்கியா திட்டம். சர்வதேச வன தினத்தோட கருப்பொருள் என்ன? ஃபாரஸ்ட் அண்ட் சஸ்டைனபிள் சிட்டிஸ். அதான் வந்து இது சர்வதேச வன தின கருப்பொருள் வந்து ஃபாரஸ்ட் அண்ட் சஸ்டைனபிள் சிட்டிஸ். ஃபாரஸ்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க, சஸ்டைனபிள் சிட்டிஸ், அவ்வளோதான். ஜிசாட் 6A செயற்கைக்கோள் ஏவப்பட்டது எந்த ஏவுகணை மூலம்? GSLV F-08 ஏவுகணை மூலம் ஏவப்பட்டது. ஜிசாட் 6A வந்து எதற்காக ஏவப்பட்டதுன்னா வந்து தகவல் தொடர்புக்காக வந்து ஜிசாட் 6A வந்து ஏவப்பட்டது. இது மார்ச் 20 வந்து ஏவப்பட்டது. அடுத்தது, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்னா என்ன? ஆயுஷ்மான் பாரத் திட்டம்னா வந்து ரொம்ப நாள் வாழணும், அதுக்காண்டி வந்து தேசிய சுகாதார பாதுகாப்பு இயக்கம் வந்து உருவாக்கப்பட்டது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்து தேசிய சுகாதார பாதுகாப்பு இயக்கம். இந்தியாவில் முதல் பூச்சிகள் அருங்காட்சியகம் வந்து கோவையோட தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து திறந்து வைத்தார். உலக காசநோய் தினத்துக்கான கருப்பொருள் வாண்டட் லீடர்ஸ் ஃபார் எ டிபி ஃப்ரீ வேர்ல்டு. வாண்டட் லீடர்ஸ் ஃபார் எ டிபி ஃப்ரீ வேர்ல்டு. அடுத்தது, கோல்டு கோஸ்ட்டில் நடக்கக்கூடிய காமன்வெல்த் போட்டிக்கு வந்து தேசிய கொடியை ஏந்தி செல்பவர் யார்? PV சிந்து. தொடக்க விழாவில் வந்து தேசிய கொடியை ஏந்தி செல்பவர் யாருன்னா வந்து PV சிந்து அறிவிச்சிட்டாங்க. பலாப்பழம் வந்து கேரளாவோட மாநிலத்தின் அரசு பழமாக அறிவிக்கப்பட்டது. பலாப்பழம் கேரளா மாநிலத்தோட அரசு பழமாக அறிவிக்கப்பட்டது. G20 மாநாடு அர்ஜென்டினா வந்து நடத்துகிறாங்க. மார்ச் 20 வந்து நடத்திட்டாங்க. G20 மாநாட்டை இந்த வருடம் நடத்தியது வந்து யாருன்னா அர்ஜென்டினா. மார்ச் 20 நடத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இதேமாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்பான். அடுத்தது, சர்வதேச மகிழ்ச்சி தின கருப்பொருள் என்ன? ஷேர் ஹாப்பினஸ். உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20 அனுசரிக்கப்படுகிறது. அடுத்தது, ஒன் நேஷன் ஒன் கார்டு அப்படின்ட்டு மோடி அறிமுகப்படுத்திய திட்டம் வந்து எதற்குனா போக்குவரத்துக்காக வந்து மோடி அறிமுகப்படுத்திய திட்டம் வந்து ஒன் நேஷன் ஒன் கார்டு. 2022ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டி வந்து சீனாவில் வந்து நடக்குது. அதில் வந்து கிரிக்கெட்டை வந்து புதுசாக வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இது எத்தனாவது ஆசிய விளையாட்டுப் போட்டினா 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டி. அடுத்தது, யுவா விஞ்ஞானி கர்கயாம் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு இஸ்ரோ மூலியமாக. இது என்னென்னா ஒரு ஸ்கூலில் ஒரு மாநிலத்திலேருந்து 3 பேரை தேர்ந்தெடுத்து 9th படிக்கிறக்கூடிய 3 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய திட்டம் தான் வந்து இந்த யுவா விஞ்ஞானி திட்டம். அடுத்தது, கன்னியாகுமரி கீழ் மணக்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து 21,000 கோடிக்கு வந்து வர்த்தக துறைமுகத்தை வந்து அமைக்கிறாங்க. இது கேட்கலாம். வர்த்தக துறைமுகம் இந்தியாவில் எங்கே அமைக்கப்படுகிறது?
கன்னியாகுமரியில் உள்ள கீழமணக்குடி. அடுத்தது மதிசேலி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த சுய உதவிக்குழுவில் இருப்பாங்கள மகளிர்கள், அவங்களுக்காக அமைக்கப்பட்டது தான், உருவாக்கப்பட்ட ஆப் தான் வந்து மதிசேலி. இது தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. இதுக்கு பேர் என்ன, அம்மா சமுதாய வானொலி அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. ஈரோடு மஞ்சளுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த மக்களவைத் தேர்தலில் வந்து 4 ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது என்னென்னா, ஷி விஜில், ஸ்வீதா நாமினேஷன், ஸ்வீதா பர்மிஷன், பிடபிள்யூடி. இப்போ இந்த 4 என்னென்னு பார்ப்போம். சி விஜில்னா என்னென்னா, புகார் அளிக்க உருவாக்கப்பட்டதான் வந்து சி விஜில். இதில் புகார் அளித்து 100 மினிட்ஸில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வேதா நாமினேஷன்னா என்னென்னா, வேட்பாளரோட சொத்து விவரத்தை வந்து இதில் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்வீதா பெர்மிஷனுங்கிறது கட்சி பிரச்சாரத்துக்காண்டி இந்த ஆப் மூலயமா பெர்மிஷன் ஆகலாம். பிடபிள்யூடிங்கிறது மாற்றுத்திறனாளிகள் வந்து ஓட்டளிக்கும் வகையில் வந்து உருவாக்கப்பட்ட ஆப் தான் வந்து பிடபிள்யூடி. அடுத்த ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர், புதிய ரயில்வே மண்டலம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. எங்கன்னா வந்து விசாகப்பட்டினத்தோடு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து விசாகப்பட்டினம். ஆந்திராவில் வந்து புதிய ரயில்வே மண்டலம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஏற்கனவே 17 ரயில்வே மண்டலம் உள்ளது. இப்போ புதுசாக ஒரு ரயில்வே மண்டலம் உருவாக்கியிருக்காங்க, 18வது ரயில்வே மண்டலம். இதோட பேர் என்னென்னா சதர்ன் கோஸ்ட் ரயில்வே. இதோட பேர் என்னது, சதர்ன் கோஸ்ட் ரயில்வே வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. 18வது ரயில்வே மண்டலம், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து விசாகப்பட்டினம், ஆந்திரா மாநிலத்தில் உருவாக்கியிருக்காங்க. சதர்ன் கோஸ்ட் ரயில்வேன்னு அழைக்கப்படுகிறது. அடுத்தது சென்னை ஐசிஎஃப் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து முதல் இடத்துல வந்து வந்துட்டு சைனாவை முந்தி. இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய ரயில் பெட்டி தொழிற்சாலை வந்து இதுதான். அடுத்தது ஏப்ரல் 2019 முதல் மார்ச் 2020 வரை எந்த ஆண்டாக அனுசரிக்கப்படுகிறது? கட்டுமான தொழில்நுட்ப ஆண்டாக அனுசரிக்க வேண்டும்ட்டு பிரதமர் மோடி வந்து வலியுறுத்தியிருக்கிறார். தேஜஸ் விரைவு சொகுசு ரயில் வந்து சென்னை டு மதுரை வந்து பிப்ரவரி 28 வந்து தொடங்கப்பட்டது. பிரதமர் மோடி வந்து தொடங்கி வைத்தார். தேஜஸ் அதிவிரைவு சொகுசு ரயில். இது முக்கியமான கரண்ட் அஃபேர். அடுத்தது தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? மதுரை. மான் கி பாத் எ சோஷியல் ரெவல்யூஷன் ஆன் ரேடியோ அப்படின்னு ஒரு புக்கை வந்து யார் வெளியிட்டா? அருண் ஜெட்லி. இது வந்து 50வது எபிசோட் ஆஃப் மான் கி பாத்தில் வந்து இந்த புக்கை வந்து வெளியிடுறாங்க. லீட் டு ரெஸ்ட் அப்படின்னு புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆஷிஷ் ரே. இது வந்து சுபாஷ் சந்திரபோஸோட இறந்ததை பற்றி சொல்லக்கூடிய இதுதான் வந்து இந்த இது. அடுத்து கங்கா ரிக்ஷா ரோபன் அபியான் அப்படிங்கிறது திட்டம் வந்து எதை குறிக்குன்னா, தேசிய கங்கை தூய்மை திட்டத்தை வந்து குறிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ வந்து அடுத்தடுத்து போடுறேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மார்ச்சில் நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் எடுத்து ஒரு வீடியோ வந்து நம்ம போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம்.